ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கடந்த 2.5 ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சனி பகவான் 29/3/2025 இரவு 9:41 மணி அளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அன்றைய கிழமை சனிக்கிழமை, அன்றைய திதி அமாவாசை திதி, அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அன்றுதான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு பயிற்சி ஆகின்றார். தமிழ் மாதம் கணக்கெடுத்தால் பங்குனி மாதம் 15ஆம் தேதி உத்தராயணம் குரோத வருட சிசிர ருது வருகின்றது. அந்த தமிழ் மாத பிரகாரம் ஆக ஆங்கிலத்தில் முதலில் சொன்னது போல 29ஆம் தேதி இரவு 9:41 மணி அளவிலே கும்பத்திலிருந்து பூர்ணமாக அவர் மீனராசிக்கு பயிற்சி ஆகின்ற அவர் கிட்டத்தட்ட 20/2/2028 வரை அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம், இடையிலே ஒரு 4 மாதத்தை தவிர்த்து பார்த்தால் 3 ஆண்டு காலம் மீனராசியிலே சஞ்சாரம் செய்ய போகின்றார். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம். இந்த சனிப்பயிற்சியை சொல்லும்போது 2 குரு பயிற்சிகளையும் ராகுகேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம். பார்த்து பயனடையுங்கள். கடைசியில் சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போம். கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களுடைய ராசிக்கு 3-4 குடைவர் 4 ஆட்சி பெற்றிருந்தார். இப்பொழுது அவர் வருகிற 29ஆம் தேதி 29/3/2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அவர் பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதையும், அவருடைய பார்வையால் அவர் 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும், 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும் பார்வை செய்கின்றார். அவர் பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் 15/5/2025 அன்று 7 இருக்கக்கூடிய குருபகவான் 8ற்கு செல்வார். 6/2/2026 அன்று 8 இருக்கக்கூடிய குருபகவான் 9ற்கு செல்வார். 31/5 அன்று 5 இருக்கக்கூடிய கேது ராகு கேதுக்களும் 4லும் 10லும் பயிற்சி ஆவார்கள். இப்படிப்பட்ட கிரக மாற்றங்களை எல்லாம் மனதில் வைத்து கொண்டுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அவருடைய முதலில் சஞ்சாரத்தினுடைய பலன்களை பார்த்துவிட்டு பிறகு அவருடைய பார்வையினுடைய பலன்களையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை செய்ய போகிறார் என்பது விஷயத்தையும் பற்றி நாம் பார்ப்போம். முதலில் 3-4 குடைவர் 5 வந்து இருப்பதினால் அவர் இயற்கையில் பாபகிரகமான 4 இருந்தது அர்த்தாஷ்ட சனி விலகி அவர் 5 இருக்கின்றார். பாபரானாலும் சுபரானாலும் 5 இருப்பது ஒரு வகையில் நன்மைதான். ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் அவர் குருவின் வீட்டில் இருக்கிறார் என்ற கணக்கில் ஒரு வகையில் நன்மையை தருவார். குறிப்பாக அவர் 2026 6ஆம் மாதத்திலிருந்து 8 இருக்கக்கூடிய குரு பகவான் 9க்கு பயிற்சியாகி 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது 5ஆம் வீட்டையும் 5 இருக்கக்கூடிய சனியும் மிக பெரிய அளவில் நன்மைகளையும் யோகத்தையும் கட்டாயம் தருவார் என்பதே அடிப்படை உண்மையாகும். ஆனால் முதல் ஒரு வருட காலம், அதாவது மிதுன ராசியில் குரு சஞ்சரிக்க காலம், அந்த 1 ஆண்டு காலம் 5 இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மனதளவில் ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் பிள்ளைகள் வகையில் சுபவேரியங்களோ அல்லது வீண் வெறிய செலவுகளோ கட்டாயம் வைப்பார். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்திருந்தால் 5ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான சுபவேரியங்கள் காத்திருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் 5ஆம் வீட்டிற்கு அவர் 12 குடைவர் என்ற வகையில் இளையவர்களாக இருந்தால் படிப்பு காரணமாக இளையவர்களுக்கு சுபவேரியங்களும், வாலிப வயதுகளாக இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, தொழில் ஆரம்பிப்பது போன்றவற்றைகளெல்லாம் சுபவீரியங்களாக நிச்சயமாக உங்களுக்கு சனி தருவார். அவர் 4லிருந்து அவர் இயற்கையில் பாவராக இருந்து சொந்த வீடாக இருந்தாலும் பலருக்கு உடல் நலிவில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உடல் நலிவில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நோய் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்களில் இருந்த பிரச்சனைகளும் கட்டாயம் நீங்கும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தனது கனவுகளும் முதலில் சொன்னது போல குரு பகவான் பார்வைக்கு பிறகு 1 ஆண்டுகளுக்கு பிறகு பலவிதமான நல்ல விஷயங்கள் கட்டாயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும். அவர் 5 சஞ்சரிக்கின்ற காலத்தில் பிள்ளைகள் வகையில் சுபவீரியங்களும், உங்கள் மனதில் உள்ள கவலைகளும், ஆசைகளும், திட்டங்களும் நிறைவேறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் கூடுதலாக உருவாகும். ஆனால் உடனே சனி மந்த கிரகம் என்ற காரணத்தினால் உடனடியே பயிற்சியானதும் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. ஓராண்டு கழித்து 26 குரு பகவானுடைய பார்வை அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய 5ஆம் வீட்டிற்கு மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இருந்தால்தான் கிடைக்கக்கூடிய காலத்தில் பெரிய அளவிலே நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் மூலமாக பெரிய அளவிலே உங்களுக்கு லாபங்களும், உங்களுடைய மனதில் உள்ள கனவுகளும், ஆசைகளும், திட்டங்களும் நிறைவேறும். அதே வேளையில் 5 இருக்கக்கூடிய ராகு பகவான் 4க்கு வந்து விடுகின்றார். 4 இருக்கக்கூடிய சனி பகவான் 5க்கு செல்கின்றார்.
நாளிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு குரு பகவான் 8லிருந்து 9ஆம் பார்வையாக பார்ப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் முற்றிலுமாக விலகி பலவிதமான நல்ல விதமான விஷயங்கள், உடல் ஆரோக்கியம், வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம், தாயாருக்கு உடல்நலை தெளிவு, உடல் ஆரோக்கியம், சொத்து பத்துக்கள் வாங்குவது போன்ற பலவிதமான எண்ணற்ற விஷயங்கள் நிச்சயமாக நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. அது சனி பகவானும் உடனே ஓராண்டு கழித்து தருவார். 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதால் கடந்த காலத்தில் 4ஆம் வீட்டின் மூலமாக என்னென்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்ததோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளாம் முற்றிலுமாக உங்களுக்கு விலகிவிடும் என்பதே சனியின் சஞ்சாரத்தின் மூலமாக உங்களுக்கு அளிக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். இருந்தாலும் 5லே சனி இருந்து முதலில் சொன்னது போல் அந்த வீட்டிற்கு விரையாதிபதி ஏற்பதினால் பலவிதமான சுபகாரியங்கள் வரக்கூடிய காலத்திலே உங்களுக்கு நிகழும். சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக வீண் விரைய செலவுகளும் வைத்திய செலவுகளும் தேவையற்ற பிரச்சனைகள் பசங்கள் மாட்டிக்கொண்டு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாட்டிக்கொண்டு அதன் மூலமாக சங்கடப்பட விஷயங்களும் ஓராண்டுகளுக்குள் நடக்கும். ஆனால் குரு பயிற்சி கடகத்திற்காகி சனியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான கெட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக வெளிவந்து விடலாம் என்பதே சனி 5லே சஞ்சரிக்கக்கூடிய தரக்கூடிய பலன்களாக அமைகின்றது என்பதே உண்மையாகும். இப்பொழுது அவர் பார்வையால் எப்படிப்பட்ட பலன்களை என்பதை நாம் பார்க்கலாம். அவர் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கின்றார். 7க்கு அவர் 9, 10 கூடியவராகி உங்களுடைய ராசிக்கு 2, 4 கூடியவராகி 7லே சஞ்சரிப்பதினால் கணவன் மனைக்குள் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள், தேவையற்ற நோய் நொடிகள், பிரிவினைகள் எல்லாம் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும். அதற்கு காரணம் கடந்த காலத்தில் 7ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டை பார்த்ததும் ஒரு காரணம். 7ஆம் வீட்டுக்கு அவர் யோகாதிபதியாக இருந்து 9, 10 கூடியவராக இருப்பதினால் திருமணமாகாது இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான முறையிலே திருமணமாகும். நீங்கள் குரு 8லே இருக்கின்றாரே என்று கேட்கலாம். கவலையே இல்லை. அவர் 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் குடும்பத்தை கட்டாயம் அமைத்து தருவார். சனியினுடைய பார்வையால் கணவன் மனைக்குள் அதிர்ஷ்டம், பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்றாக சேர்வது, வாலிப இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமணம் நடப்பது, உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுவது, அது மட்டும் இல்லாமல் நட்பு வகையிலும் பார்ட்னர்ஷிப் வகையிலும் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபமும் காத்திருக்கிறது. வெளியூர் சென்று படிக்க வேண்டும், வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும், தொழில் ஆரம்பிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் என்று எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் கூடுதலாகவே நிறைவேறும். 7ஆம் வீட்டின் மூலமாக என்னென்ன சுப விஷயங்கள் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட சுப விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக சனி பகவானுடைய பார்வை 7ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினால் சகல விதமான நல்ல விஷயங்களும் கட்டாயம் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். அடுத்தபடியாக சனி பகவானுடைய பார்வை 11ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. அந்த 11ஆம் வீட்டிற்கு அவர் 5, 6 கூடியவராக இருப்பதினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பதினால் அவர் வயதிற்கேற்றார் போலும், ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார் போலும் மிகப்பெரிய அளவிலே வெற்றியும் வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கும். குறிப்பாக மூத்த சகோதரர் வாழ்வில் அவருடைய வாழ்வில் திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வண்டி, வாசல் வாங்குவது போன்ற எண்ணற்ற வகையில் அவருடைய வாழ்க்கை தரம் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 11லே இவ்வளவு நாள் இருந்த ராகுக்கு அது சம்பந்தம் 11ஆம் வீட்டிற்கு முற்றிலுமாக விலகிவிடுகின்ற காரணத்தினால் பெரிய அளவிலே லாபங்களும் மூத்த சகோதர வகையிலும் எடுக்கின்ற முயற்சிகளும் அத்தனைக்கும் வெற்றி என்று பல வகையான வெற்றி உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது. அதே வகையில் உங்களுக்கு 11ஆம் வீட்டின் மூலமாக சுபகடங்களும் ஏற்படும். அதற்கு காரணம் அந்த வீட்டிற்கு அவர் 6 கூடியவர் என்ற காரணத்தினால் அந்த எந்த விஷயத்திற்காக நீங்கள் கடன் வாங்கினாலும் அந்த கடன் சுபகடங்களாக நல்ல கடன்களாக அமையுமே தவிர வீண் வெறிய கடனாக அமையாது என்பது 11ஆம் வீட்டின் மூலமாக சனி பகவான் தரக்கூடிய பலன்களாக அமைகின்றது என்பது தெளிவு. அதுவும் 26 குரு பயிற்சிக்கு பிறகு மிக பெரிய அளவிலே உங்களுக்கு 11ஆம் வீடு கை கொடுக்கும். காரணம் 11க்கு 11ஆம் இடம் 9லே குரு சஞ்சரிக்கக்கூடிய காலம் 2026லே பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள். முதல் திருமணம் சரியாக அமையாதவர்கள் 2ஆம் முறையாக அற்புதமான முறையிலே திருமணமும் அமைந்துவிடும். அப்படிப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் 11ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்கு இருந்தாலும், மற்ற சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் நலம் விரும்பிகள் மூலமாக பேசி தீர்த்து கொள்ளலாம். நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் 11ஆம் வீட்டின் மூலமாக வரும். அதற்கு காரணம் 11ஆம் வீடு வெற்றி ஸ்தானம் என்பதனால் சனி கிரகம் இயற்கையில் பாப கிரகமாகி 11ஆம் வீட்டை புதன் வீட்டை பார்ப்பதனால் வெற்றி உங்கள் பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. பொது வாழ்வில் இருப்பவர்கள், அரசியல் கட்சிகளில் இருப்பவர்கள் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் தேர்தலில் எம்எல்ஏவோ மற்ற உள்ளாட்சி பதவிகளில் நின்றாலும் வெற்றியும் உங்களுக்கு மிக எளிதாக வரக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு வருவதற்கும் வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அவருடைய 10ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 2க்கு 2, 3 கூடியவராகி அவர் இருக்கின்றார். அந்த வீட்டை குரு பகவானை சேர்ந்து பார்ப்பதினால் உங்களுடைய பொருளாதாரம், தன வருமானமும் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒருவர் சம்பாதித்தது பதிலாக 2 பேர், 3 பேர், 4 பேர் சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் உருவாகும். அதன் மூலமாக பொருளாதாரம் மிக பெரிய அளவிலே வளர்ச்சி அடையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டிற்கு தேவையான சகல விதமான
பொருட்களும் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். குறிப்பாக இவ்வளவு நாள் வீட்டில் நடக்காத சுபகாரியங்கள் நடக்கும். தொடர்ந்து சுபகாரியங்கள் நடந்து கொண்டே வரும். அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறை என்று சொல்ல முடியாது. அவரவர் வயதிற்கு ஏற்றாற்போல் இளையவர்களாக இருந்தால், வாலிப வயதில் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கு காது குத்துதல், பெண் குழந்தைகள் இருந்தால் ருதுவாகுதல், திருமணம் போன்ற எல்லா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்தல் போன்ற எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். காரணம் 2ஆம் வீட்டிற்கு 4லே இருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் அந்த வீட்டு அதிபதி குருவும் சேர்ந்து பார்ப்பதினால் குடும்பத்தில் சகல விதமான சௌபாகியங்களும் உண்டாகும். அதே வேளையில் 2ஆம் வீட்டை சனி பார்ப்பதினால் பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு பார்ப்பதனால் பல வகையான பணங்கள் வரும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. பணம் வந்தால் ஏற்கனவே கடன் உடையவர்கள் வட்டி மாசலோடும் சேர்ந்து முற்றிலுமாக கடனை நீங்கள் அடைத்து விட வேண்டும். உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர் என்ற பேரும் உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் உருவாகலாம். சனி பார்ப்பதனால் மீண்டும் கடனில் போய் நீங்கள் சிக்கக்கூடாது. யாருக்கும் வாக்குறுதி எந்த காரணத்தை மட்டும் கொடுக்கக்கூடாது. சனி பொய்மை கிரகம் என்பதால் நீங்கள் என்னதான் குரு பார்த்தாலும் சொன்ன சொல்லை உங்களால் மனதறிந்து நீங்கள் தவறு செய்யவில்லை என்றாலும், முடியும் என்றாலும் சூழ்நிலை முடியாத ஆக்கிவிடும். அப்பொழுது நீங்கள் பொய் சொன்னீர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாவீர்கள். அதனால் யாருக்கும் எதிலும் நீங்கள் முன்ஜாமீனோ பண விஷயத்தில் நிற்கக்கூடாது என்பதும் நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மைகள் ஆகும். இப்படி சனியினுடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்களை என்பது பார்க்கிறோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்ய போகிறார் என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம். 2ஆம் வீட்டிற்கு பார்த்து விட்டோம், ராசிக்கும் பார்த்துவிட்டோம். 3ஆம் வீட்டிற்கு பார்க்கலாம். 3ஆம் வீட்டிற்கு அவர் 1, 2 கூடியவர். இவ்வளவு நாள் 3ஆம் வீட்டிற்கு 2ல் இருந்த சனி பகவான் 3க்கு 3லே பாவம் என்று சொல்வார்கள். அதனால் உங்களுடைய வீரியமும் தைரியமும் உங்களுக்கு மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும். எடுத்த காரியத்தை முன்வைத்த காலை பின் வைக்காமல் வெற்றி பெறுவீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதற்கு வெளி ஊர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தோ பல விதமான வெற்றி செய்திகள் உங்களுக்கு கட்டாயம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும். அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு நாட்கள் 3ஆம் வீட்டிற்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருந்தது. நீங்கள் நினைக்கலாம், விருச்சிக ராசிக்கு 7.5 சனி சென்று எவ்வளோ நாளாகிவிட்டது. அது உண்மைதான். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் பார்க்கும்பொழுது 3ஆம் வீட்டிற்கு இவ்வளவு நாள் கடந்த 7.5 ஆண்டுகளாக விருச்சிக ராசியினுடைய இளைய சகோதரர்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்தது. இந்த சனி பயிற்சியின் மூலமாக முற்றிலுமாக அவர்களுக்கு 7.5 சனி நீங்கிவிட்டதனால் உங்களுடைய இளையவர்களுடைய வாழ்வில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல் மிக பெரிய வளர்ச்சி அவர்கள் அடைவார்கள். இளையவர்களாக இருந்தால் கல்வியிலும், வாலிப வயதிலாக இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும், வேலை தேடுபவர்களாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் இளையவர்களுக்கு வேலை சௌபாக்கியங்கள், அவர் எண்ணிய எண்ணங்களெல்லாம் பூர்ணமாக நிறைவேறும். அதுக்கு முக்கியமான காரணம் 3ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ரிஷபத்தையும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்ப்பதினால் இளைய சகோதரியுடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. அதனுடைய உங்களுடைய பங்கும் பெரிய அளவில் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பண ரீதியாக இருக்கும். அவர்கள் பெரிய உச்சத்தை அடைவார்கள் என்பதே உண்மையாகும். அவர்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இளைய சகோதரிகளும் பெரிய அளவில் கை கொடுப்பார்கள். அவர்களுக்கு பெரிய விஐபி நட்பும் தொடர்பும் உண்டாகும். பெரிய சாதனை அவர்கள் படைப்பதற்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறது என்பதும் நீங்கள் தெளிவாக நம்பலாம். 4ஆம் வீட்டிற்கு அவர் 2 கூடியவராகி இருக்கின்றார். 4ஆம் வீட்டிற்கு நாளை 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளான, நாளிலே இருக்கும்போது நிறைவேறாத நீண்ட நாட்கள் கனவுகளான வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்களெல்லாம் பூர்ணமாக உங்களுக்கு நிறைவேறும் என்பது தெளிவு. பலருக்கு 4க்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாகவும் தாயின் சொத்துக்கள் மூலமாகவும் வருவதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பதும் உண்மையாகும். 5ஆம் வீட்டை பார்த்து விட்டோம். 6ஆம் வீட்டிற்கு 12ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் வீட்டின் மூலமாக கடந்த காலத்தில் 6ஆம் வீட்டை பார்த்ததனால் பலவிதமான போட்டி, பொறாமை, எதிர்ப்பெல்லாம் இருந்ததும் உண்மை. அதை வென்றதும் உண்மை. இப்போது 6ஆம் வீட்டிற்கு 12ல் சனி சஞ்சரிப்பதால் 6ஆம் வீடு கெடுபலன்கள் என்னென்னலாம் இருக்கின்றதோ அத்தனையும் உங்களை விட்டு விலகும் என்பதை நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். 7ஐ பார்த்து விட்டோம். 8ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 10லே இருக்கின்றார். 8ஆம் வீட்டிற்கு நாளையும் 8ஆம் வீட்டிற்கு 7ஐயும் பார்ப்பதினால் கணவன் மனைக்குள் இருந்த தகராறுகளோ நட்பு வகையில் இருந்த பிரச்சனைகளோ முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும். எந்த விதமான சங்கடங்கள் வராது என்பதை நீங்கள் நம்பலாம். இப்பொழுது முக்கியமாக 9ஆம் வீட்டை பார்க்க இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களுடைய தந்தையார் இளைய வயதாக இருந்தால் பெரிதாக பாதிக்கப்பட்டிருப்பார். காரணம் 9ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி இருந்ததே அதற்கு காரணம். இப்போது 9ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி நீங்கி 9ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 8லிருந்து 9க்கு சென்று விட்டதால் தந்தையார் உங்கள் தந்தையார் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பெரிய சாதனையை படைப்பார். தொட்டதெல்லாம் கடந்த காலத்தில் தந்தை வீழ்ச்சி அடைந்தார், தோல்வி அடைந்தார். ஆனால் வரக்கூடிய காலத்தில் தந்தைக்கு சகல விதமான நன்மைகளும் வெற்றிகளும் எண்ணிய எண்ணங்களும் ஈடேறும். வாலிப பருவமாக இருந்தால் 30, 25, 30 வயதிற்கு மேல் இருந்தால் அந்த வெற்றிகளும் நல்ல விஷயங்களும் சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சத்தையும் உங்களுக்கே வரும். இளையவர்களாக இருந்தால் உங்கள் தந்தைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பதே தெளிவு. காரணம், மீண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 9ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி விலகிவிட்டது என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதே வேளையில் 10ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி ஆரம்பித்திருக்கின்றது. சொந்த தொழில் செய்கின்றவர்களும் வேலையில் இருப்பவர்களும் சனி 5லே இருந்தாலும் 10ஆம் வீட்டிற்கு அவர் மறைந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில போட்டியும் போராமையும் தங்கு தடையும் வரும். இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. 10ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீடான 7ஆம் வீட்டிற்கு சனி பகவான் பார்வை இருப்பதால் தொழில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பு இருந்தாலும் தங்கு தடை இல்லாமல் தொழில் வளர்ச்சி அடையும், நன்றாக முன்னுக்கு போகும். ஆனால் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்கள் கூட இருப்பவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள். அவர்கள் யார் என்பதை நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தெரிந்து கொண்டு அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். கூட இருந்தே அவதூறு பரப்பக்கூடிய கூட்டமாக இருக்கும் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் 10ஆம் வீட்டிற்கு சனி 8லே மறைவதே அதற்கு மூல காரணமாக அமையும் என்பதும் தெளிவு. ஆக 11ஆம் வீட்டை பார்த்து விட்டோம். 12ஆம் வீட்டிற்கு சனி 6ல் இருப்பதினால் 12ஆம் வீட்டிற்கு அவர் யோகமாக இருப்பதினால் பெரும்பான்மையான செலவுகள் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப விரயங்களாக சுப செலவுகளாக இருக்கும். அதற்கேற்றாற்போல் 8லே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான 2-5 கூடிய குரு பகவானும் 12ஆம் வீட்டை பார்ப்பதும் மற்றொரு காரணமாக ஆகும். ஆக நாளில் இருந்த காட்டிலும் சனி பகவான் அவருடைய சஞ்சாரத்தினாலும் அவருடைய பார்வையாலும் வரக்கூடிய 2.5-3 ஆண்டுகளில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் லட்சுமி கடாட்சத்தையும் கட்டாயம் தருவார். அதற்கு ஆதரவாக குரு பகவானும் ராகு பகவானும் இருப்பார்கள், ராகு கேதுவும் இருப்பார்கள் என்பதே அடிப்படை உண்மையாகும். ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் வரக்கூடிய சனிப்பயிற்சியினை வரவேற்று சரியான முறைகளை பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் கட்டாயம் புரிய வேண்டும். குறிப்பாக இந்த குரு பயிற்சி, மிதுன குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய கடக குரு பயிற்சி உங்களை பெரிய அளவிலே உயர்த்தும், உன்னத நிலைக்கு கொண்டு போகும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இப்பொழுது சனிப்பயிற்சிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். இந்த சனிப்பயிற்சியின் போது பரிகாரம் செய்ய விரும்புகின்றவர்கள், குறிப்பாக 7.5 சனியும் அஷ்டம சனியும் அர்த்தாஷ்ட சனியும் கண்டச்சனியும் உள்ளவர்கள் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் மண் விளக்கலான நெய் தீபத்தை ஏற்றி வரலாம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றி வரலாம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ஸ்ரீராமஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, நவ திருப்பதி, நவ கைலாயம், ஒகோபிலம் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கும் சென்று வரலாம். முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மருக்கு சென்று தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும். மேலே உள்ளவர்கள் எது யார் யாருக்கு எப்படி வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். முக்கியமாக சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு அசைவ உணவை தவிர்த்தல் எல்லா விதமான நன்மைகளும் கூடுதலான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அம்சமாகும். முடிந்தவர்கள் அசைவ உணவை விட்டுவிடுங்கள் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு உங்களான பசுக்களுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுங்கள். வயதான முடியாத தம்பதிகளுக்கு, ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உணவும் உடையும் வாங்கித்தாருங்கள். இதுவே போதுமான பரிகாரங்களாகும். அவரவர் முடிந்த அளவுக்கு இதை செய்யலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். அங்கிருந்தபடியே மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் என்பதே தெய்வ வழிபாடாகும். இந்த பரிகாரம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். முடிந்தவர்கள் மேலே சொன்ன சன்னதிகளுக்கு சென்று வரலாம். வெளிநாட்டில் உள்ளவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தை வைத்தோ இருந்த இடத்திலே நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். மேலே சொன்ன விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஸ்ரீராமஜெயம் எழுதுவது, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களெல்லாம் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம். அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். நன்றி, வணக்கம்.